அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட மெயின்ஸுக்கு நீங்க என்னென்ன மாரியான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்டின்னா, எப்படி உங்களோட மெயின்ஸ் நோட்ஸ வந்து மேக் பண்ணணும் அப்டின்ட்டு வந்து குளோபலைசேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதையும் வேணும்னா ஒரு வாட்டி பாருங்க. பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நெறைய பேர் என்ன கேட்டீங்க அப்டின்னா, "சார் எங்களுக்கு நோட்ஸ் ஓகே. இது இப்படி எடுக்கணுங்கிறது நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. அதுவுமே சில கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னீங்க. அதையும் பெர்சனலா நான் கிளியர் பண்ணேன். பட் இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நாங்க எங்க போய் பார்க்கிறது? இந்த நோட்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இந்த பாயிண்ட்ஸா இருக்கட்டும், நெறைய ஸ்டாக் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க, டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்றீங்க. இதுவுமே எங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. அப்ப இதுக்கான ஒரு சொல்யூஷனும் எங்களுக்கு குடுங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்னென்ன எக்ஸாக்ட்டா பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதன்படி பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். மெயின்ஸ சம்பந்தப்பட்ட பயம் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. மெயின்ஸ பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. அதே மாதிரி மெயின்ஸ் இஸ் அன் இன்னெவிட்டபிள் பார்ட் ஆஃப் யுவர் பிரிப்பரேஷன். அதையும் மறந்துடாதீங்க. நான் வெறும் பிலிம்ஸ் படிச்சுக்கிறேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைச்சு பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் அவஸ்தைப்படுறது இந்த மெயின்ஸ் எழுதும்போது நிறைய பேர் அவஸ்தைப்படுறத நான் என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி அ சாண்ட்விச் அப்ரோச். ஓகேங்களா? மெயின்ஸ், பிலிம்ஸ், அகைன் மெயின்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவே. ஓகே. இப்போ மெயின்ஸுக்கான ரிசோர்ஸோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஒரே மருந்து எல்லாமே குணமாயிடணும். அந்த மாதிரி வந்து ஒரே சோர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா, ஏன் ஸ்டாண்டர்டான சோர்ஸ் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த டைனமிக் நேச்சர் ஆஃப் த யுபிஎஸ்சி. இன்னைக்கு ஒண்ணு படிப்பீங்க. ஆனா அது நாளைக்கே அப்டேட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால அந்த மாதிரி வந்து நம்மளால வந்து ஒரு சோர்ஸ்க்குள்ள நீங்க எல்லாத்தையும் அடக்க முடியாது. நீங்க எதுக்காக படிக்கிறீங்க அப்டின்னா, 20 கொஸ்டின் கேக்குறாங்களா ஒரு சப்ஜெக்ட்ல? ஜிஎஸ் 1 பொறுத்தவரைக்கும் 20 கொஸ்டின் கேக்குறாங்க அப்டின்னா, நீங்க எதுக்காக படிக்கிறீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் எழுதுற மாரி தான் உங்களால படிக்கவே முடியும். பிரிப்பரேஷனே அவ்வளவுதான் இருக்கும். இந்த 15 கொஸ்டினோட பிரிப்பரேஷன வச்சு தான் மிச்ச 5 கொஸ்டினையோ இல்ல 7 கொஸ்டினையோ ஒப்பேத்துவீங்க. ஓகே. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க போய் தான் சில கொஸ்டினுக்கு நீங்க ஆன்ஸரே எழுத போறீங்க. பட் அந்த அதுக்கான அந்த எழுதுறதுக்கு ரைட்டிங் பிராக்டிஸ்ல இருந்து உங்களுக்கு கன்டென்ட் பிராக்டிஸ்ல இருந்து எல்லாமே தேவை. ஓகேங்களா? கன்டென்ட்ல இருந்து எல்லாமே தேவை. ஓகே. இப்ப நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, எப்படி அந்த கன்டென்ட்ஸ ஐடென்டிஃபை பண்றது? கன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணத எப்படி யூஸ் பண்றது? எப்படி நம்ம இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இந்த மாரியான கேள்விகள் இருக்கு. இன்னொரு ஒரு கேள்வி எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து, எப்படி சார் நான் டாப்பர்ஸ் நோட்ஸ் காப்பீஸ வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரியும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல டாப்பர்ஸ் காப்பீஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவா நான் அத போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அனலைஸ் பண்ணி டாப்பர்ஸ் காப்பீஸோடைய அந்த ஆன்சர்ஸ அனலைஸ் பண்றேன். அத அனலைசிஸ் பண்றதன் மூலமா உங்களால வந்து எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா ஏஐசி எஸ்சிசில இருக்கக்கூடிய அந்த மெயின்ஸ் ஐ ஓப்பனர் வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 26 வீடியோஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். அந்த வீடியோஸ பார்த்ததுக்கு அப்புறமா சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. அந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் டாக் சீரிஸ்ன்னு ஏஐசில வந்து ஆல்ரெடி ஒரு சீரிஸ் போட்டுட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஏஐசி எஸ்சிசில. அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ இருக்கும். டீகோடிங் யுபிஎஸ்சி மெயின் சிலபஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்து இந்த யுபிஎஸ்சி உடைய மெயின்ஸ் உடைய சிலபஸ எப்படி வந்து டீகோட் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த 2 வீடியோஸையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே. இந்த 2 செக்ஷன்ல இருக்க வீடியோஸையும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு டேக் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஃபார் த ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் இன் GS1, GS2 ஓகேங்களா? 1, 2, 3, 4 இது எல்லாத்துல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் டாபிக்ஸுக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணுங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஆகவும், அதுக்கப்புறம் இஷ்யூ பேஸ்டாவும்
கரண்ட் அஃபேர்ஸை நீங்க அப்டேட் பண்ண போறீங்க. ஓகே, சரி. அப்ப அதை எப்படி பண்றது? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ, அதாவது வந்து பிஒய்கியும் சிலபஸையும் எப்படி பாக்குறது, எப்படி வந்து நம்ம இது பண்றதுன்ட்டு நான் இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குளோபலைசேஷனை கனெக்ட் பண்ணி. அந்த வீடியோவை யாரு பார்க்கலையோ அவங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? குளோபலைசேஷனை பத்தி நான் வந்து எப்படி நோட்ஸ் மேக் பண்றதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் ஒரு வாட்டி போய் பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் பாயிண்ட்ஸை எப்படி வந்து ஃபில் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் ஆர் தேர் டு ஃபில் த ஸ்டாக் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் இன்ஸ்டிடியூட் நோட்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறீங்க நீங்க இப்போ. ஓகேங்களா? அந்த இன்ஸ்டிடியூட்ல பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த பிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா மெயின்ஸுக்குன்னு சில டாபிக்ஸை நடத்துவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த டாபிக்ஸ் நடத்துறதோட சேர்த்து சில பாயிண்ட்ஸ் அவங்க வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஸ்டாக் பாயிண்ட்ஸா, இனிஷியல் ஸ்டாக் பாயிண்ட்ஸா வச்சுக்கோங்க. ஓகே, சார் அந்த மாதிரி எனக்கு எதுவும் பண்ணல, இல்லைன்னா நான் வந்து ஒரு செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, ஐ வில் ஆல்சோ சஜஸ்ட் யூ மாடியூல்ஸ். ஓகேங்களா? மாடியூல்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய டாப் மாடியூல்ஸ் என்னென்ன இருக்கு, என்னோட அறிவுக்கு ஏத்த டாப் மாடியூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் சஜஸ்ட் பண்றேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் see those மாடியூல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸ் அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு படிக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கேட்கக்கூடாதுன்னா, கவர்னன்ஸுக்கு என்சிஆர்டி இல்ல சார், நான் என்ன பண்றதுன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு சில வேற வழிகள் தான் இருக்கு. ஆனா இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டிஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு சோசியாலஜி என்சிஆர்டி இருக்கு. அதெல்லாம் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரெஃபர் டாப்பர்ஸ் நோட்ஸ். டாப்பர்ஸ் நோட்ஸ் எப்படி சார் ரெஃபர் பண்றது? எந்த டாப்பர்ஸ் நோட்ஸை ரெஃபர் பண்றது? எவ்வளவு பேர் கொட்டி கிடக்குது அப்படின்னா, அவங்களுடைய மார்க் லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மார்க் லிஸ்ட்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் ஒன்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு டாப்பர் நல்ல மார்க் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ் ஒன்னோடைய அவரோட நோட்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் அவர் கவர் பண்ணியிருக்காரு, என்னென்ன டைமென்ஷன் இப்போ கவர் பண்ணியிருக்காரு, என்ன புக் என்ன என்ன ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அவர் வச்சிருக்காருன்றத பாருங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்க நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அந்த இதெல்லாம் பண்ணி யூ ஹாவ் டு வேல்யூ ஆட் வேல்யூ ஆட் யூசிங் யுவர் நியூஸ் பேப்பர். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதெல்லாம் இப்போ நம்ம எப்படி எப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம நோட்ஸ் மேக்கிங் அண்ட் மாடியூல்ஸ்க்கு வருவோம். இப்போ ஜிஎஸ் ஒன். ஜிஎஸ் ஒன்ல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் யூ ஹாவ் டு ஹாவ் அன் இன்டாக்ட் பிலிம்ஸ் நோட்ஸ். ஓகேங்களா? நான் மெயின்ஸுக்கு தான் சொல்றேன். மெயின்ஸுக்கே பிலிம்ஸ் நோட்ஸ் வந்து நல்லா இருந்தாலே போதும். வேற ஒண்ணுமே உங்களுக்கு தேவையில்ல. அதை தான் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க யூ ஹாவ் டு கோ அண்ட் ரீட் யுவர் என்சிஆர்டிஸ் அண்ட் வாட்ச் மை ஃபவுண்டேஷன் வீடியோஸ். ஃபவுண்டேஷன் வீடியோஸையும் என்சிஆர்டிஸையும் பார்த்தீங்கனாலே போதும். அண்ட் தென் யூ ஹாவ் டு கோ அண்ட் see மை மைண்ட்ஸ் ஐ ஓப்பனர். ஓகேங்களா? ஹிஸ்டரிக்கான பிளேலிஸ்ட் நான் ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பாருங்க. ஓகேங்களா? மெயின்ஸுக்கான அந்த ஹிஸ்டரி ஐ ஓப்பனர்ஸ், மெயின்ஸ் ஐ ஓப்பனர்ல ஹிஸ்டரி வீடியோஸ் இருக்கு. 7 வீடியோ இருக்கு. அந்த 7 வீடியோவையும் பார்த்துடணும் ஹிஸ்டரிக்கு. ஓகேங்களா? அதுக்கு அது போதுமானது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அண்ட் யூ கேன் ரீட். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஆல்சோ கோ அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், பிவைக்யூ. நான் இப்ப எது சொன்னாலுமே அது சப்ளிமெண்டட் வித் த பிவைக்யூ அண்ட் சிலபஸ் தான். பிவைக்யூ பிளஸ் சிலபஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜாகிரபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்சிஆர்டி படிக்க போறீங்க. 11th அண்ட் 12th என்சிஆர்டி 11th அண்ட் 12th என்சிஆர்டி படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஐ ஓப்பனர் பாக்குறீங்க. விவேக் சாரோடைய ஐ ஓப்பனர் பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, பிஎம்எஃப் ஐஏஎஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் வீடியோஸுக்கு என்ன பண்ணலாம், இது ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அமித் சென் குப்தான்னு ஒருத்தருடைய யூடியூப் சேனல் இருக்கு. அங்க போயிட்டு பர்டிகுலர் கான்செப்ட்ஸுக்கு நீங்க வந்து அந்த அவரோட வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நம்மளோட விவேக் சாரோடைய ஏஐசிஎஸ்சிசில இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனல் வீடியோஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் அலாங் வித் ஜாகிரபி யூ ஆல்சோ ஹாவ் டு ஃபினிஷ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். ஏன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஜிஎஸ் 3ல இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ காம்ப்ளிமெண்டரி வித் ஜாகிரபி சிலபஸ். ஓகேங்களா? இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, மெயின்ஸ் 365ல வரக்கூடிய கண்டென்ட்டை படிச்சாலே போதுமானது. ஓகே, விஷன்ல இருக்கக்கூடிய மெயின்ஸ் 365 பாருங்க போதும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சொசைட்டில ஒரு என்சிஆர்டி இருக்குங்க.
ஓகேங்களா? என்சிஆர்டி இருக்கு. சோசியாலஜின்ற ஒரு என்சிஆர்டி இருக்கு. ஸோ அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஐ ஓப்பனர் வீடியோஸ் பார்த்துட்டு குணசேகரன் சார் வந்து இப்போ அவர் வந்து ஏஏஆர் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அவருடைய லைவ் கிளாஸ் ஒன்று இருக்கு. 2.5 hours கிட்டத்தட்ட 3 hours கிளாஸ் இருக்கு. ஹவு டு அப்ரோச் அப்படின்ட்டு. அந்த கிளாஸை போய் பாருங்க. ஜிஎஸ் அந்த சொசைட்டிக்கான அந்த லைவ் கிளாஸ் இருக்கு. அதை போய் பாருங்க. அதுக்கப்புறம் வி ஹவ் ஆல்சோ கிவன் ஏஐசி எஸ்சிசி டிஎன் ஸ்கில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மைக்ரோ தீம்ஸ் ஃபார் சொசைட்டி விட்டுருக்கு. ஓகேங்களா? அதையும் நீங்க ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. அது எங்க இருக்குன்னா ஸ்டடி ஹால்ல இருக்கு. என்எம் ஸ்டடி ஹால் டெலகிராம் சேனல்லையும் இருக்கு, என்னோட டெலகிராம் சேனல்லையும் இருக்கு. கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி. ஓகேங்களா? இது 2 சேனல்லையுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் என்எம் ஸ்டடி ஹால். ஓகேங்களா? இது 2துலயுமே இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அண்ட் தென் சொசைட்டிக்குன்னு நீங்க ஏதாவது நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்மிருதி ஷான்னு மேம் ஒருத்தவங்க இருக்காங்க விஷன்ல. அவங்களோட நோட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் GS2க்கு வாங்க. GS2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இது 2த்துக்குமே வந்து நம்ம பேசிக்கு லக்ஷ்மிகாந்த் படிச்சா போதுமானது. இதோட சேர்த்து பிவைக்யூ மூலமா வந்து நீங்க வேல்யூ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஆங்கிள்ஸை நீங்க கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ரைட் டு ஓட் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு இது வந்து கான்ஸ்டிடியூஷனலா ஸ்டாச்சுரியா அப்படின்ட்டு வந்து நம்ம பேசியிருப்போம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கக்கூடிய சில ஆங்கிள்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ரைட் டு நோவா இருக்கட்டும், ரைட் டு நோ, அதுக்கப்புறமா வந்து ரைட் டு மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து சீக்ரசி ஆஃப் ஓட்டிங். இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19(1)(a அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். இதை நீங்க வேல்யூடா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெயின்ஸ் ஐ ஓப்பனர் வீடியோஸான கணேஷ் சாரோட வீடியோஸ் அதை அதை நீங்க இந்த பாலிட்டிக்கும் கவர்னன்ஸுக்கும் பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு மாடியூல் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆஷிஷ் மாத்தூர் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? அவரோட நோட்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அவரோட நோட்ஸுமே வந்து ரொம்ப ஆனா கொஞ்சம் பல்கியா இருக்கும். பட் இட் இஸ் ஒரு 90% கம்ப்ளீட்டா அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். பிளஸ் வந்து மெயின்ஸ் 365 பார்த்தா போதுமானது. ஓகே, ஓகேங்களா? இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கும்? வல்னரபிள் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? வல்னரபிள் செக்ஷன்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், ஓகேங்களா? பாவர்ட்டி, இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு நீங்க அப்டேட் பண்றதை தவிர வேற வழி கிடையாது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா நெய்பர்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டான நோட்ஸே எடுத்து வச்சிடணும். எப்படி இந்தியாவுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஹிஸ்டாரிக் ரிலேஷன்ஷிப் என்ன பாகிஸ்தான் கூட, என்னென்ன ஏரியாஸ்ல பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்டரி நேச்சர் என்ன, நமக்கும் அவங்களுக்குமான காம்ப்ளிமெண்டரி நேச்சர், இல்லைன்னா வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸை தடுக்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன. ஓகேங்களா? இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா அரவிந்த் சாருடைய மெயின்ஸ் ஐ ஓப்பனரை இதுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கு பார்க்கலாம். ஃபார் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் ஆல்சோ பிவைக்யூல ரிஃப்ளெக்ட் ஆன கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீஜியன்ஸ் மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா, இந்த மாதிரியான பிவைக்யூல ரிஃப்ளெக்ட் ஆன ஏரியாஸுக்கு பைலேட்டரல் பாருங்க. பிளஸ் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய நியூஸ் பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WTO இருக்குன்னா அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, சொல்யூஷன் என்ன, இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ நீங்க மெயின்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸ் 2027 எழுத போறீங்கன்னா இது பேஸா நீங்க கவர் பண்ணிட்டு 6 மாசம் அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் உலகத்துல நடந்துச்சோ குளோபல் இஷ்யூஸா இருந்துச்சோ அதுக்கு நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கே வந்து சங்கர் கணேஷ். ஓகேங்களா? அந்த அந்த புக்கை ஓரளவுக்கு ஒரு வாட்டி பாருங்க. பிளஸ் பட்ஜெட் பார்க்கணும், எக்கனாமிக் சர்வே பார்க்கணும், எல்லாமே ஹைலைட்ஸ் தான் பார்க்கணும். ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? பிளஸ் வந்து பிவைக்யூ பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் மாடியூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அதுல குணா சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மாடியூல் பார்க்கலாம். இல்ல ஆதில் பைக் சாரோட வீடியோஸ் பார்க்கலாம். இல்லைன்னா சாரதி ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய சிவன் சாரோடைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இதுல நீங்க எது ஒன்னாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு பாருங்க, எல்லாத்தையும் பார்க்க கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் விஷன் ஐஏஎஸ் உடைய மெயின்ஸ் 365 இஸ் மோர் தென் எனஃப்.
ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அசோக் குமார் ஐஏஎஸ் உடைய ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? இன்டர்னல் செக்யூரிட்டி சம்பந்தமா. அதுவோ இல்லைன்னா விஷன் மெட்டீரியல் ஏதோ ஒரு ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு பிளஸ் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் பிவைக்யூ மைக்ரோ தீம்ஸோட நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க அப்டேட் பண்றதுக்கு, அப்புறம் மணி லாண்டரிங்க பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் தான் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து GS4. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு குழம்பக்கூடிய இடம் GS4. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அகைன் விஷன் மெயின்ஸ் ஐ ஓப்பனர் எடுத்துக்கிட்டு விவேக் சார் அப்புறம் பிரசன்னா சார் 2 பேருமே வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து விவேக் சாரோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பாருங்க. அப்புறம் பிரசன்னா சாரோடைய வேல்யூ அடிஷன் வீடியோஸ் பாருங்க. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா பிவைக்யூ அண்ட் சிலபஸ் இதுல ரொம்ப 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 அவசியம். ஓகேங்களா? ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா பிவைக்யூயும் சிலபஸையும் வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, டைமென்ஷன்ஸ் பிரிக்க முடியுதா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்னா பதி சாரோட வீடியோஸ் இருக்கு, யூடியூப் சேனல்ல இருக்கு. ஓகேங்களா? சில கான்செப்ட்ஸ் தான் நடத்திருப்பாரு, ஆனா நடத்துறது நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதை பாருங்க. பிளஸ் மைக்கேல் சாண்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்து ஹார்வர்ட் ஸ்கூல்ல வந்து ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர். அவருடைய எத்திக்ஸ் வீடியோஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு. ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதையும் பார்க்கலாம். ஓகே. அப்புறம் மாடியூல் பேஸ்டா நீங்க ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதுத் ஜெயின் சாரோடைய வீடியோஸை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லுக்மேன் ஐஏஎஸ் ஓட வீடியோஸை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா விஷன்ல இருக்கக்கூடிய மாடியூல் ஏதாவது இருந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும். அதே மாதிரி திஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. டைம் இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் டாப்பர்ஸ் காப்பியை வந்து பாருங்க. இந்த வருஷம் வந்து ராஜா மொய்தீன் சார் வந்து இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப அவருடைய டாப்பர் காப்பியும் நோட்ஸும் கிடைச்சா பாருங்க. அப்புறம் அவர் வந்து யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காரு, விஷன் இது எத்திக்ஸோடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸா என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு அதையும் ஃபாலோ பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காப்பருடைய ஒரு டாப்பருடைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டாப்பருடைய நோட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அந்த டாப்பர் அந்த டாபிக்க எப்படி அணுகியிருக்காரு. ஓகே. அது என்ன பண்ணியிருக்காரு, எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க. அதை படிக்கிறதன் மூலமா லேர்ன் பண்ணுங்க. அந்த டாப்பர் காப்பியை அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, கோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபார் வேல்யூ அடிஷன். பட் யூ ஹாவ் டு மேக் யுவர் ஓன் நோட்ஸ். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார் எஸ்ஏ ஆல்சோ மெயின்ஸ் ஐ ஓப்பனர்ல விவேக் சார் அண்ட் பிரசன்னா சார் வீடியோ போட்டிருக்காங்க. அப்ரோச்சஸ் விவேக் சாரோட அப்ரோச்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகேங்களா? இனிஷியல் ஃபர்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு எஸ்ஏ ஒரு வாரத்துல ஒரு எஸ்ஏ எழுதி பாருங்க. ஏன்னா எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் எழுதுறதன் மூலமா தான் உங்களால கத்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் பிரிக்கிறத பிவைக்யூ டைமென்ஷன்ஸ் பிரிக்கிறத எஸ்ஏக்கு ஏஐ வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏஐஸ் வச்சு பாருங்க. ஓகே. எப்படி எப்படிலாம் டைமென்ஷன் அது பிரிச்சு தருது அப்படிங்கறத ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் தென் ஃபார் நியூஸ் பேப்பர் லாஸ்டா நம்ம வரும். ஓகே. நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிஎன்டி இனிஷியேட்டிவ் நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். ஓகே. டிஎன்டி இனிஷியேட்டிவ் நான் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோட மெயின்ஸ் கமிட்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாள் நான் வந்து உங்களுக்கு டிஎன்டி இனிஷியேட்டிவ் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎன்டியோட சேர்த்து யூ ஹேவ் டு ரீட் நியூஸ் பேப்பர். ஓகே. இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1 ஹவர்க்குள்ள நீங்க யூ ஹேவ் டு ஃபினிஷ் த நியூஸ் பேப்பர். தட்ஸ் ஆல். அதுக்கு மேல டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நியூஸ் பேப்பர்ல. நெக்ஸ்ட் மந்த்லி கம்பைலேஷன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. மந்த்லி கம்பைலேஷன்ஸ் வேணாங்க. ஓகேங்களா? யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் மந்த்லி கம்பைலேஷன். 3 காரணம் இருக்கு நான் சொல்றதுக்கு. ஒன்னு 10 months ஆஃப் மந்த்லி கம்பைலேஷன் ரொம்ப ரொம்ப பல்கியா இருக்கும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல. அதனால யூ கான்ட் ரிவைஸ் தெம் அகெயின். அதே மாதிரி மந்த்லி கம்பைலேஷன் இஸ் த லெஸ் ஆர் நோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் டைம். ஏன்னா அதை ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. அதனால வந்து உங்களுக்கு அது மைண்ட்லயே நிக்காது. அப்ப டெய்லி நம்ம கன்சிஸ்டன்டா நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் அதுக்கப்புறம் இயர்லி கம்பைலேஷன்ஸை ஒரு வாட்டி ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுமே போதுமானது. இதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்பீங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும். ஸோ இதை ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதுமானது ஃபார் மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ
வித் ரெஸ்பெக்ட் டு இட் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் இது காம்ப்ரிஹென்சிவா இந்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ வாட் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு டூ? யூ ஹேவ் டு சூஸ் அன் இம்பார்ட்டன்ட் மாடியூல். ஓகேங்களா? ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்கு ஒரு மாடியூல் பேஸ்ட் அப்ரோச் போங்க. அதுக்கப்புறம் ஃபார் ஸ்ட்ராட்டஜி மெயின்ஸ் ஐ ஓப்பனர் சீரீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பரை கன்சிஸ்டண்டா படிங்க. ஆனா ரொம்ப அதிகமான டைம் அதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதி பாருங்க. எழுதி எழுதி பாருங்க. எஸ்ஏவுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஓகேங்களா? தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் சம்மேஷன்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகேங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. டாப்பர்ஸ் காப்பீஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னாலும் கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.